புகழேந்தி சார் வணக்கம். குட் ஈவினிங் சத்யம் டிவி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி ஒரு காலக்கெடுவை திரு செங்கோட்டையை நிர்ணயம் செய்த பிறகு அவர் மேல ஒரு நடவடிக்கை கட்சி எடுத்தவுடன் போய் நீங்க தான் சந்திச்சீங்க சார். நீங்க தான் அவர் வீட்டில் சந்தித்து பேசுறீங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நினைவு இருக்கா சார்? இல்ல நான் தேதி ஏதாவது குறிப்பிட்டு சொல்லணுமா? கோபிக்கு போன ஒரே ஒரு ஆள் தான். நீங்க ஒரு மெயின் ஆள் போனீங்க. ஆமா 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 சார். இது நீங்க எதிர்பார்த்த ஒன்று தானே சார்? இது எதிர்பார்க்காத ஒன்று. உண்மையை சொல்றேன். இதை நான் எதிர்பார்க்க. அவர் என்னன்னா வெளியில வரும்பொழுது யாத்தையும் சேர்த்து வச்சிருவேன், ஒருங்கிணைப்பு செய்வேன் என்ற உறுதியோட வந்தார். அதை என்ன பர்சனலா சொன்னார். இன்னைக்கு நான் சின்னம்மாட்ட பேசினேன், ஓபிஎஸ்ட பேசினேன், அப்புறமா இன்னொருத்த பேசினேன் அப்படின்னு சொல்லிதான் தேவர் ஜெயந்தி தேவர் ஐயாவினுடைய பிறந்த நாளுக்கு போனாருங்க. அவர் என்ன தப்பு கணக்கு போட்டாருன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் சரி நம்மளால முடியாது, அவர் செய்யறார். நாங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தணும், அதை சக்சஸ் பண்ண முடியல, நிதானமா போகுது, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கே, ரைட்டு இவர் வந்துட்டார் இவர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. சரிங்கண்ணா விடாதீங்க நீங்க செய்யுங்கன்னு சொன்னேன். அது கடைசியில பாத்தீங்கன்னா அவர் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு இது ஒன்னோட ஒண்ணு சேராது. சோ சசிகலாவும் தினகரனும் சந்திச்சுக்க மாட்டாங்க, ஓபிஎஸ் அண்ணனும் சொல்றாரு இவங்களோட முயற்சியில் ஈடுபட மாட்டேன்றாரு. ஆகவே இது முயன்று பலனளிக்காதுன்ற முடிவுக்கு அவர் வந்துட்டார். நாங்க தொடர்ந்து இங்க நின்று போராடிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு முற்றுப்புள்ளியே வச்சுட்டார். சரி இனி இது சரியா வராது அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இவரை அழைத்தவுடன் அல்லது இவரே அப்ரோச் பண்ண அங்க வரேன்னு சொன்னவுடன் இந்த உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. ஆனா இன்னொன்னு அரவிந்த் சாருக்கு சொல்றேன், நேற்று காலையில கூட நான் அவரை வீட்டில சந்தித்த பொழுது ஒரு நிலைப்பாட்டை எட்டவில்லை, குழப்பத்தில் இருக்கிறேன், அதனால ரிசைன்மெண்ட் வந்துதான் நான் முடிவெடுக்கணும் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னார். ஈவினிங் பாத்தீங்கன்னா மாலையில அவரு இங்க தேனாம்பேட்டையா இல்ல விஜய் இடமான்னு ஒரு குழப்பத்தில் இருந்தது நேரம். மீடியாக்கள் அப்படிதான் கொண்டு போச்சு. கடைசியில் அவர் விஜய்கிட்ட போய் சேர்ந்துட்டார். ஆகவே ஒருங்கிணைப்பேன் என்று சொன்னவர் தாவேகாவுடன் ஒருங்கிணைந்து விட்டார் என்பதுதான் உண்மை. அதுல அவரு முடியலன்றது ஒரு முடியாத ஒரு முயற்சியே ஆயிடுச்சுன்றது அவர் உணர்ந்துட்டார். ஆகவே அங்கே சென்று அந்த கட்சியில இணைந்திருக்கிறார். சார் இந்த ரெண்டு கட்சி மட்டும்தான் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்கணுமா, வேற யாருமே வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? அந்த கேள்வி எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? எப்படி? இல்ல யுவர் 100% கரெக்ட். நான் கூட அதான் கேக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இதனுடைய உயிர் நாட்டு யார்? தந்தை பெரியார். அதுக்கு பின்னாடி ஆட்சி கட்டில் அமர்த்தியவர் யார்? பேரறிஞர் அண்ணா. இந்த இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பரிணாம வளர்ச்சிகளே அந்த தலைவர்களை கொண்டு கட்சியை நடத்தி காப்பாற்றி கொடுத்தவர் யார்? அம்மா. நல்ல பல திட்டங்களை தந்தவர். இது வரலாறு. இங்க கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே செய்தது போல நான் மறுக்கவில்லை. ஆனால் இன்று விஜய் அவர்களும் அந்த தந்தை பெரியாரை நாங்கள் படத்தை மேடையிலே ஓரமா விடாம போட்டுட்டு இருக்கோம். ஆனா அவரை பொறுத்தவரையில் அந்த தந்தை பெரியார் படத்தை பின்னாலே நிறுத்தி அந்த கட் அவுட்டை அதுக்கு முன்னாலே நிறுத்தி முழங்குகிறார். பெரியாரை கையிலே எடுத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று போய்விடும் என்று ஒரு காலகட்டத்தில் இருந்த பொழுது பனமரத்துப்பட்டி ராஜாராம் அவர்கள் தான் தைரியமாக சேலத்திலே ஐயா அவர்களை வரவழைத்து பிரச்சாரம் செய்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். மாபெரும் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. ஆகவே பெரியாரை முன்னிறுத்துகிறார். தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சி மண்ணிலே போய் நின்று அவர் புகழை பாடுகிறார். இதெல்லாம் அங்க நடக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடல்களை மேல்கோர் காட்டுகிறார். அம்மா அவர்கள் வளர்த்த இயக்கம் இப்படி ஆகிவிட்டது என்பதை வருத்தத்துடன் பேசுகிறார். ஆகவே ஏன் சொல்ல வரேன்னா, திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களை தான் கொண்டாடுகிறார். கொள்கை ரீதியாக பிஜேபி எதிரி என்று சொல்லுகிறார். ஆகவே வளரட்டும், வளர்ந்து வரட்டும். இவங்க போய் சேர்ந்திருக்காரு இவரு செங்கோட்டையன் சேர்ந்தது அவருக்கு ஒரு பலமா இருக்கும். செங்கோட்டையனுக்கு அனந்தர் பிளஸ் பாயிண்டா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 9 பேர் ஒரு தொகுதியில வெற்றி பெற்றவர் ஒரு நிச்சயமாக 30-40,000 வாக்குகளை வைத்திருப்பார். அப்படி விஜய் வாக்குகளும் 30-40,000 சேர்ந்துச்சுன்னா அவர் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
ஓகே. ஆகவே அதை கருதி கூட போயிருக்கலாம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி பெறலாம். சார் இவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணுமா? டிஎம்கே, அதிமுக, திமுகங்கிற இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டு கொண்டு இருக்க வேண்டுமா? ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்ட்டு பாஜக பேசுகிறது. அதை தாண்டி வேற எந்த பார்ட்டியும் பெருசா ஒன்றும் பேசுன மாதிரி தெரியல. இவர் கூட என்னன்னா, விஜய் கூட என்ன சொல்றாருன்னா, போட்டி திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் சொல்றாரு. திரு செங்கோட்டையன் மாதிரி ஒரு சீனியர் லீடர் கிட்ட நாங்க நிச்சயமா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எதிர்பார்க்கல. இவங்க 2 பேர் மட்டுமே தான் வந்துட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு அவர் சொன்னது அப்படிங்கிறது இந்த இந்த திராவிட சித்தாந்தத்துல இருந்து திரு செங்கோட்டையன் கொஞ்சம் வெளியில வந்துட்டாரோ அப்படின்ட்டு ஏதாவது யோசிக்கலாமா சார்? திராவிட இயக்கத்தின் சித்தாந்தத்திலிருந்து வெளியிலே வர முடியாது. கூட பாக்கெட்ல கூட அம்மா படத்தை எடுக்கலன்றத மாதிரி நான் பிரஸ்ல பார்த்தேன். இருக்காத இல்ல, நீங்க தப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அததான் அங்க பாயிண்ட் அவுட் பண்ணேன். நீங்க நான் என்ன அரவிந்த் கவனிச்சாரா இல்லையா எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன், இந்த தலைவர்களை தானே அவரும் புகழ்பாகிறார், இந்த தலைவர்கள் வழியிலே தானே அவரும் நிற்கிறார். அங்க எங்கே உங்களுக்கு மாற்றம் வந்தது சொல்லுங்க பாப்போம். ஓகே, மாற்றம் வந்துச்சுன்னா அப்ப நீங்க ஏமாற்றம் அடைவீர்கள். இங்க மாற்றம் வரலையே. அவரும் எம்ஜிஆர் தானே சொல்றாரு, அவரும் அண்ணா தானே சொல்றாரு, அவரும் பெரியார்னு சொல்றாரு. கூட நேஷனல் லீடர் பெருந்தலைவர் காமராஜரையும், அஞ்சலி அம்மாளையும், டாக்டர் அம்பேத்கரையும் அவர் எடுத்துக்கொண்டார். அது தவறு இல்லை. இந்த லீடர்களை யாராவது நாங்கள் புறக்கணிக்கிறோமா? கிடையாது. சோ அந்த அடிப்படையில் தான் செங்கோட்டையன் இங்கே சென்றிருக்க வேண்டும். ஆகவே இன்னவர் அவருடைய ஆர்கனைசேஷன் மேலும் பலர் வருவார்கள். இப்போ அரவிந்த் சார் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் 3-4 மாதங்களுக்கு முன்னால் அவ்வளவு எளிதாக யாரையும் சேர்க்கவில்லை. நான் ஓப்பன் சொல்றேன், அது உண்மை. எனக்கு நன்றாக தெரியும். அது மைத்ரேயன் அப்ளிகேஷன் போட்டு 2 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்பொழுதுதான் சேர்த்துக்கொள்ள அவர் முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார், கட்சியினுடைய தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். இப்பொழுது கதவு திறக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தாவேக்கால அந்த கதவு, அந்த ஐடியாவே இல்லாம போயிட்டு இருந்தது. இப்பொழுது கதவு திறந்து தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும்ன்ற மாதிரி இப்ப நேரடியாக அவர் உள்ளே சென்று விட்டார். யாரு? செங்கோட்டையன் அவர்கள். இனி என்ன நடக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். வேற ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதுல நீங்க நம்பாதீங்க. அவர் அண்ணனுக்கு வந்து எனக்கு என்னன்னா, நம்ம இவர் இருக்காரு கோலப்பண்ண, அதை வந்து வைத்திலிங்கம் சொல்லிட்டு போயிட்டாரு, கட்சி ஆரம்பிக்கிறேன் அது இது. இவர் அண்ணன் சொல்லல, ஓபிஎஸ் அண்ணன். கட்சி ஆரம்பிப்பது என்பது கழகமாக மாற்றுவது என்பது ஆசையாக இருக்கலாம். ஆனால் ஒரு லெங்தி ப்ராசஸ் பிஃபோர் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இட் டேக்ஸ் ஃபியூ மந்த்ஸ். ஒரு 4 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு பர்மிஷன் கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இதுதான் இன்றைய நிலை. சேர்ந்தவரும் சேர்த்து கொண்டவரும் இருவரும் முயன்று மேலே வரட்டும். இனிய வாழ்த்துக்கள். சார் புகழேந்தி சார், புகழேந்தி சார், திரு செங்கோட்டையன் போனது அப்படிங்கிறது பல பேர் போனாங்க சார். அன்வர் ராஜா போனாரு, மைத்ரேயன் போனாரு, அதுக்கப்புறம் இப்ப சமீபமா கூட ஒருத்தர் போய் சேர்ந்தார். ஒரு பேர் என்ன சார், எனக்கு மறந்து போச்சுன்னு. இவரு நம்ம ஆலங்குளம் எம்எல்ஏ போனார், மனோஜ் பாண்டியன் போனாரு சார். ஆமா, இப்படி எல்லாரும் பல பேர் போனாங்க. ஆனா அந்த பட்டியலில் திரு செங்கோட்டையன் சேரல. அவர் வந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்திருக்காரு. இவர்களுடைய இந்த விலகல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் அதிமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? இல்ல இவர்கள் எல்லோரும் ஒற்றை ஓட்டுக்கள் தானா சார்? முதல்ல அவரை முதல்வராய் தேர்ந்தெடுத்த சசிகலா அம்மாவை நீக்கினார். அவரை முதல்வராய் கழகத்திலிருந்து அறிவித்த ஓபிஎஸ்ஐ நீக்கினார். அதற்கு பின்னால் அதை ஒப்படைத்து சென்ற டிடிவி தினகரனை காலி பண்ணார். அவருக்கு பிரச்சாரம் போனவர். அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் செங்கோட்டையன் எடுத்திருக்காரு. இன்னைக்கு ஒரு ரிஸ்டோர் பண்ணிருக்காரு. 60 பெயர் சொல்லக்கூடிய 60 பேர், அதாவது எம்பி எம்எல்ஏஸ் லீடர்ஸ் லெவல்ல நான் கணக்கிட்டது 60. அது 100 கணக்குல இருக்கு. 60 பேர் இந்த 4.5 வருஷத்துல இவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியிலே சென்றவர்கள் 60 பேர். ஏகப்பட்ட எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்க டிடிவி மூலமா போகட்டும், இல்ல ஓபிஎஸ் மூலமா போயிருக்கட்டும், புகழேந்தி ஒருங்கிணைப்பு குழு மூலமா போயிருக்கட்டும், கவலை இல்லை. ஆகவே எல்லோரும் வெளியில போயிட்டு நீங்க என்ன சார் இருக்க போகுது சொல்லுங்க பாப்போம். 25 எம்எல்ஏ வெளியே போயிருக்காங்க சார் இந்த 4.5 வருஷத்துல. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், எம்பிஸ் போறாங்க, மூத்த தலைவர்கள் போறாங்க. நீக்கன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு.
என்ன இதனால சாதிக்க முடியுது உங்களால? டெய்லி இந்த கட்சி இந்த நான் சொன்னனே 60-70 பேர் போயிட்டாங்கன்னு, ஏடிஎம்கே வந்தவங்க எவ்வளவு பேருன்னு சொல்ல முடியுமா அரவிந்த்? ஓகே. இன்புட் இருக்காங்க. இன்புட் எதுவும் இப்ப இல்லையே. 2 கதவுகளும் திறக்கப்பட்டு தேடி போறாங்க. ஏடிஎம்கேல இருந்து காலையில எழுந்தா ஏடிஎம்கேல இருந்து வேற கட்சிக்கு யார் போவாங்கன்றதுதான் செய்தி. இந்த இயக்கத்தை வளர்த்த தலைவர் அம்மா எவ்வளவு இன்னல்களை எஞ்சி முத்தமிட்டபடி வளர்த்திருப்பார்கள் நினைத்து பாருங்கள். சரி. அப்படிப்பட்ட இயக்கம் காலையில எழுந்தா மீடியாவுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி, கேமராவுக்கும் சரி, இன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்து யார் விஜய் கிட்ட போறாங்க? இன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்து தேனாம்பேட்டைக்கு திமுகவுக்கு யார் போறாங்க? ஓகே. எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கிறது? அப்ப அதனுடைய தலைமை தாங்குகின்ற தலைமை இருக்கின்றவர் தானே பொறுப்பேற்க வேண்டும். அன்னைக்கே பண்ருட்டியார் என்ன சொன்னார், டிரைவர் சரியில்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகும். நீங்க இறங்கி கீழே வரணும், அங்க போய் கேளுங்கன்றாரு. 60 பேர் வெளியில போனது யார்கிட்ட போய் கேட்கறது? யாருமே உங்க தலைமையை ஒத்துக்கலையே. இன்னைக்கு ஒரு கேவலமான சூழ்நிலை. கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த தலைவர், 9 முறை வெற்றி பெற்றவர் விஜயோடு போய் நிற்கிறார் என்று சொன்னால் அது என்ன காரணம்? சும்மா ஒரு போன்ல அண்ணான்னு கூப்பிட்டு அரவணைத்து பேசியிருந்தா இந்த கதி ஆகுமா? இந்த இன்சிடென்ட் வருமா? ஓகே. யாரையும் மதிப்பதில்லை, யாரையும் கேட்பதில்லை, நான் பார்த்து விடுகிறேன் அப்படி இறங்கினா என்ன சார் பண்ண முடியும்? ஓகே. சோ அதனால வேற வழி இல்லாம போறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த பர்சனலா நான் இப்போ சில விஷயத்த பாக்குறேன். அவர் இப்போ தலைவரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார், சினிமாக்கார அரசியல் சொல்லுவாங்கன்னு ஆரம்பிச்சிட்டார். நண்பர் பிரகாஷ் தான் அழகா பேசுறார். நான் சொல்றேன், யார் சார் இடி இன்கம் டாக்ஸ் பே பண்ணாம எந்த கட்சி இந்தியாவில் இருக்கு? ஓகே. எல்லா கட்சி தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் பூரா இடியில நல்லூர்ல இருந்து அத்தனை பேரும் மாட்டிட்டு தான் இருக்காங்க பிரகாஷ். ஓகே. ஆகவே அவன் தொழில் அவங்க பண்றாங்க எல்லா ஸ்டேட்லயும், டாஸ்மாக் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ்ல. சோ அது வந்து அதை போய் அசிங்கப்படுத்துது, சித்தரிக்கிறதுன்றது நமக்கு ஆகாம இருக்கலாம். அவர் ஒரு கட்டத்துல தப்பா பேசுறார், அதனால திருப்பி பதில் சொன்னீங்க, அதெல்லாம் நியாயம்தான். ஆனா கொச்சைப்படுத்துவது என்பது நியாயமற்ற செயல். வளரட்டுமே, வரட்டுமே அரசியல்ல. அரவிந்த் சொன்ன மாதிரி ஏன் அவர் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டார் அவரு. அரவிந்த் கரெக்ட், வரட்டும். புது வரவுகள் வேண்டும், இளைஞர்கள் மேலே வர வேண்டும். ஏன்னா சார் எல்லாருக்கும் வயசு ஆயிடுச்சு சார், எல்லாரும் வந்து வயசு ஆயிடுச்சு. அரவிந்த் எவ்வளவு வயசாலும் நான் தான் எம்எல்ஏ இருக்கணும், நான் தான் அமைச்சரா இருக்கணும், தொடர்ந்து இருக்கிறதுக்கு தான் எனக்கு ஆசை. இந்த நாட்டினுடைய இளைஞர்களை வளர்ப்பதிலே இவர்களுக்கு அக்கறையே இல்லை. நீங்க எவ்வளவு வேதனையா இருக்கும் நினைச்சு பாருங்க. வளர்ந்த தலைவர்கள் கண்டக்டர், டிரைவர், இப்படி எத்தனை பேர் உழைப்பாளர், எத்தனை பேரை தூக்கி மேல நிறுத்தி இருப்பாங்க நினைச்சு பாருங்க. சரி சரி சரி. அந்த தலைவர்கள் வாழ்ந்த, அந்த தலைவர் வளர்த்த கட்சியில காலையில் சொன்ன யார் வெளியில போறாங்கன்னு கேமரா சுத்து. வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கிறோம். இதுல வந்து போகுது. எனக்கு வந்து ஐயோ போறாங்களேன்னு ஆதங்கத்தில் நான் பேசிட்டு இருக்கேன். அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தொண்டர்கள் போல ஒரு மன வலி ஏற்பட்டு உங்கள் சத்தியம் டிவி மூலம் அதை நான் வெளியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னால எப்பயோ போயிருந்தா எங்கேயோ அமைச்சரா போயிருக்க இல்ல சார். தொண்ட கொள்கைக்காக வாழ்பவர்கள் தான் தொண்டர்களும் எல்லாரும். ஆகவே முடிந்தவரை போராடுவோம் என்பதுதான் எனது முடிவு, கொள்கை. அதிலே தான் நான் உறுதியாக நிற்கிறேன்.